எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணெய் எழுத்து கற்பிக்கும் ஆசிரியர்கள் தொகுத்தறி மதிப்பீட்டை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. எமிஸ்ன்னு டைப் பண்ணதும் ஃபஸ்ட்லேயே டிஎன் ஸ்கூல் எமிஸ்ன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஓப்பன் பேஜ் வரும். அதில் யூசர் நேம் என்ற இடத்துல டீச்சர் ஐடி 8 டிஜிட் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் மாற்றிக்கோங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களுடைய எம்எஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அதில் ஆக்டிவிட்டின்னு வரும். அந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அதில் ஃபஸ்ட்லேயே அகாடமிக் கோர்சஸ் மார்க் என்ட்ரி 1 to 10 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அகாடமிக் இயர் 2023-24 வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நீங்கள் என்ன கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸாம் டைப் பண்ணுறதுல ஆனுவல் எக்ஸாம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ப்ளூ கலரில் சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நோட் கொடுக்கும். அந்த நோட்டில் என்ன இருக்குன்னா, இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சன்ட் புட் ஏ, மாணவர்கள் வரலைன்னா அந்த இடத்துல ஏன்னு கொடுத்துக்கோங்க. ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் என்டர் த மார்க்ஸ் அவுட் ஆஃப் 60 ஃபார் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 60 இல்லைன்னா 60க்குள்ளே இருக்கிற மார்க்கு தான் போடணும், 60க்கு மேலே போடக்கூடாது, 100க்கு போடக்கூடாது, 60க்கு மார்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக ஃபார் த ஸ்டூடெண்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் என்டர்ஸ் கோர்ஸ் இன் த அதர் லாங்குவேஜஸ் செக்ஷன். அதர் லாங்குவேஜஸ் படித்தாங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் கொடுத்துக்கணும். கீழே இப்போ மாணவர்களுடைய எமிஸ் ஐடி நேம் கொடுத்துருக்கோம். அடுத்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், அந்த சப்ஜெக்டில் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் ஆக்ஷன் இருக்கும், அந்த ஆக்ஷனில் ப்ளூ கலரில் பென்சில் இருக்கும், அந்த பென்சிலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ சப்ஜெக்டில் உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் மார்க் கொடுத்துக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்னா 60க்கு எவ்வளோ மார்க் எடுத்தாங்களோ அதை கொடுக்கணும். இப்போ உதாரணமாக நான் ஒரு மாணவர்களுக்கு மார்க் கொடுக்குறேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, அடுத்தது சோஷியல் சயின்ஸ். இதேமாரி உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக வரலன்னு சொன்னால் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்க. அதில் டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும், ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்தது டோட்டல் மார்க்ஸ் வந்துடுச்சு. ஆக்ஷன் இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலர், ரெட் கலர் இருக்கும். எல்லா மார்க்கும் என்ட்ரியும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ இந்த மாணவர்களுக்கு நம்ம தவறுதலாக கொடுத்துருந்தாலும் அதேமாரி ஆக்ஷன் பட்டன் கொடுத்துட்டு நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு தவறுதலாக கொடுத்தோமோ அதையும் திருத்திக்கலாம். அதனால் தவறுதலாக கொடுத்துருந்தாலும் நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதே போல் அனைத்து மாணவர்களுக்கும் தொகுத்தறி மதிப்பீட்டை எளிமையாக எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.